திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் மகுடபதி தலைமையில் 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. பேருந்து நிலையம் அருகே உள்ள எம்ஜிஆர் சிலை முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 246 பேரை போலீசார் கைது செய்தனர். பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட 21 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சேலம் கோட்டையில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து சாலையில் அமர்ந்து முழக்கங்களை எழுப்பிய நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகமும் சாதிப்போர் தமிழ் சங்கமும் இணைந்து நாட்டுப்புற கலை மீட்பு திருவிழா இன்று துவங்கி நாளை வரை நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலத்தில் பாரம்பரிய கலைகளின் கலாச்சாரம் மற்றும் கருத்துக்கள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் மயிலாட்டம், ஒயிலாட்டம், கும்மியாட்டம், கரகாட்டம் உட்பட 20 கலை நிகழ்ச்சிகள் மேளதாளங்களுடன் நடைபெற்றது. ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களின் நீண்டகால நிலுவை கோரிக்கைகளை உடனே நிறைவேற்ற வலியுறுத்தி நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறையினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் வைத்திருந்த பேனர்களை போலீசார் பிடுங்கியதால் அலுவலர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பியவர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றி சென்றனர். மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கெடிலம் ஆற்றில் அனுமதியின்றி மாட்டு வண்டிகளில் மணல் ஏற்றி செல்வதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் அங்கு சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது வைப்பாளையம் கிராமம் வழியாக மணல் ஏற்றி வந்த மாட்டு வண்டிகளை தடுத்து நிறுத்திய பொழுது மாட்டு வண்டியை ஓட்டி வந்தவர்கள் வண்டியில் இருந்து இறங்கி தப்பி ஓடியுள்ளனர். இதனை அடுத்து மணல் ஏற்றி சென்ற 5 மாட்டு வண்டிகளையும் போலீசார் பறிமுதல் செய்து தப்பி ஓடிய 5 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமானப்படுத்துவதாக ஆளுநர் RN ரவியை கண்டித்தும் ஆளுநரை திரும்பப் பெற வலியுறுத்தியும் இன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் திமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது. அந்த வகையில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் மாவட்ட பொறுப்பாளர் கௌதம சிகாமணி தலைமையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆளுநருக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புஷ்பராஜ், திமுக மாவட்ட பொறுப்பாளர் கௌதம சிகாமணி ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். இதேபோன்று நாமக்கல் திமுக சார்பில் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மோகனூர் சாலையில் உள்ள மத்திய அரசுக்கு எதிரான BSNL அலுவலகம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சட்டமன்ற கூட்டத்தில் ஆளுநர் உரையை படிக்காமல் வெளிநடப்பு செய்ததை கண்டித்தும் ஆளுநருக்கு ஆதரவாக அதிமுக பாஜக ரகசிய உறவு வைத்து செயல்படுவதாக கண்டித்தும் திருப்பத்தூர் மாவட்ட திமுகவின் சார்பாக மாவட்ட அவைத்தலைவர் ஆனந்தன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட திமுகவினர் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை அவுரித்திடலில் நாகை மாவட்ட செயலாளர் கௌதமன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமதித்து வருவதாக கூறி தமிழக ஆளுநர் ரவிக்கு எதிரான கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அப்போது 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் தமிழக ஆளுநர் ரவிக்கு எதிராக பதாகைகளை கையில் ஏந்தியபடி முழக்கங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பாக 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் ஆளுநர் ரவியை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக சட்டசபையையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் அவமதித்த ஆளுநர் ரவி உடனடியாக பதவி விலக வேண்டும், மேலும் பாஜக அதிமுக ரகசிய கூட்டணியை கண்டித்தும் திருவாரூரில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டப்பேரவை
ரவி மரபை அவமதித்ததாக ஆளுநர் ரவியை கண்டித்தும் ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி அரியலூர் அண்ணா சிலை அருகில் திமுக சார்பில் அரியலூர் தொகுதி சட்டமன்ற தொகுதி மேற்பார்வையாளர் முனைவர் சபாபதி மோகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் தொடர்ந்து அவமதிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் ஆளுநர் ரவிக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. நீலகிரி மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட கழக செயலாளர் முபாரக் தலைமையில் உதகை ஏடிசி பகுதியில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக பாஜக கள்ள கூட்டணியை கண்டிப்பதாகவும் பெஸ்ட் திராவிட மாடல் தான் பெஸ்ட், தமிழர்களை அவமதிக்கும் ஆளுநரை கண்டிக்கிறோம் உள்ளிட்ட பதாகைகளை ஏந்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.